Hello aspirants, this is Win with CA YouTube channel. So the channel mainly for SSC RRB banking students கான daily current affairs class. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். அக்டோபருடைய 9th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் 68th காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸ் 2025 பார்படோஸில் நடந்தது. ஸோ நம்மளுடைய இந்தியா சார்பாக நம்மளுடைய லோக்சபா ஸ்பீக்கர் ஸ்ரீ ஓம் பிர்லா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. செகண்ட் நியூஸ், நம்மளுடைய இந்தியா ஒரு 5 நியூ நேஷனல் ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அண்ட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ இது டால்ஃபின், ஸ்லோத் பியர், கரியல், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், டைகர் அவுட் சைட் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நம்மளுக்கு சேகானில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இருக்காங்க. நெக்ஸ்ட், யுனெஸ்கோவோட இப்போ டைரக்டர் ஜெனரல் போஸ்டிங்க்கு எலெக்ஷன் நடந்தது. இதில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர் எலெக்ட் ஆயிருக்காரு. அவருடைய நேம் எல் இனானி. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரபியர்கள் யாருமே இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணப்படலை அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க இன்ஃபர்மேஷன். விக்ஷித் பாரத் பில் தான் 2025. ஸோ இது ஒரு 6th இருந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்களோட இன்னோவேஷன் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், என்டர்பிரினர் ஸ்கில்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நேஷன் வைட் இன்னோவேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதோட பிராண்ட் அம்பாசிடராக நம்மளுக்கு சுபன்ஷி சுக்லா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தீம் அப்படின்றது நமக்கு ஆத்ம நிர்பாரதம், சுதேசி, வோக்கல் ஆஃப் லோக்கல், சம்ரித்தி இந்த எல்லாத்தையுமே பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட், நேஷ்னல் கேமல் சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ். ஸோ லாஸ்ட் இயரில் நம்ம கம்பேர் பண்ணும்போது கேமலில் ஒரு 75% நம்மளுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இந்த கேமல்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக நம்மளுடைய இந்தியா இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ராஜஸ்தான் அண்ட் குஜராத் பிளேசஸில் இருக்கிற அந்த கேமல்ஸ் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு கேமல் அதோட கவுண்ட், அதோட பாப்புலேஷன் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும், டெசர்ட் ஏரியாஸில் இருக்க அந்த எல்லா கேமல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் எடுத்து பண்ணுறாங்க. மணிப்பூரில் மேராஹோ சாங்ஃபோ ஃபெஸ்டிவல் அப்படின்றது எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது மெய்தி காலண்டரில் மேரா மந்தில் 15th லூனார் டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ரீசனுக்காக அப்படின்னா மணிப்பூரில் இருக்கிற எல்லா பழங்குடி மக்களுமே இந்த ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 10th நேஷ்னல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ். ஸோ இது நம்மளுடைய இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் நடத்துகிறாங்க. யாருன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த ஆயில் ஸ்பில்ஸ் டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அது மூலியமாக நம்மளுடைய எக்கலாஜி, நம்மளுடைய இது ரெண்டையுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்ப்போம். அக்டோபர் 10 ஸ்பெஷல் டே. இட்ஸ் அ நேஷனல் போஸ்ட் டே. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் அந்த போஸ்ட் அப்படின்றது ரிமோட் ரூரல் ஏரியாஸில் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட இந்த நேஷ்னல் கம்யூனிகேஷனை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த அக்டோபர் 10 அன்னைக்கு நேஷ்னல் போஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இது அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே வருது. ஸோ வேர்ல்டுலேயே இந்தியா போஸ்ட் தான் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் போஸ்டல் நெட்வொர்க். 1854 டல்ஹவுசி பிரபு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்தியாவில் போஸ்டல் சர்வீஸை இனிஷியேட் பண்ணாரு. கோல் இந்தியா லிமிட்டோட துணை நிறுவனமான SECL இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆல் உமன் சென்ட்ரல் ஸ்டோர் யூனிட்டை கார்பா சத்தீஸ்கரில் இப்போ ரீசண்டாக இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் கோர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் உமன்ஸோட லீடர்ஷிப்பை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காகத்தான் இது அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் கம்பைன் 5.0க்கு கீழே இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க.
இந்த யூனிட்டோட ஹெட்டாக ஐஐடி தன்பாந்தோட சீனியர் மேனேஜர் சப்னா இக்காவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு கீழே 8 உமன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த என்டையர் யூனிட்மே ஒன்லி உமன்ஸால் மட்டுமே வந்து நிர்வகிக்கப்படுது. இந்தியன் கிரிக்கெட்டர் சஞ்சு சாம்சன் இப்போ இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கோட அஃபிஷியல் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த ரீசன் எதுக்காக அப்படின்னா இந்தியன் ஆடியன்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஸோ இவர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு நெஸ்கோவில் மும்பை நெஸ்கோவில் நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்துட்டு இவர் வந்து இபிஎல்லோட அம்பாசிடராக இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் இபிஎல்லோட அம்பாசிடராக மட்டும் இல்லாமல் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட அம்பாசிடராகவும் இருக்காரு. இந்த கேரளா அப்படின்றது இவரோட நேட்டிவ் பிளேஸ். ஸோ இங்கே இந்தியா முழுக்க வந்து ஃபுட்பால் வந்து நம்ம டெவலப் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட அம்பாசிடராக இருக்காரு. நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் 2025. ஸோ 3 பேருக்கு இந்த வருஷம் நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஜான் கிளார்க், மைக்கேல் ஹச் டெவாரட், ஜான் எம் மார்டின்ஸ். இந்த 3 பேருமே யுஎஸ்ஏவை சேர்ந்தவங்க, ஒரே யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷனை ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் டிஸ்கவர் பண்ணதுக்காக இப்போ இவங்களுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கேட்டிருக்க மாட்டோம், மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு சவர் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். நான் வந்து ஒரு பாலோ ஏதோ இந்த சுவத்தை நோக்கி எறிகிறேன். இப்போ இந்த சுவத்தை தாண்டி இந்த பால் அந்த சைடு சுவத்துக்கு ஆப்போசிட் சைடில் போய், நான் எறிகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் விழுகும் அப்படின்னா இது வந்து ஒருவேளை நான் மேலே அந்த சுவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் இருந்து நான் அந்த பாலை எரிஞ்சேன் அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு மேலே போய் தாண்டி விழுகலாம். பட் இட்ஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறோமே. இப்போ நான் பாலை சுவத்தில் எறிகிறேன், பட் எனக்கு பால் வந்து இந்த சுவத்தை தாண்டி அடுத்த ஆப்போசிட் சைடில் போய் விழுகணும் அப்படின்னா இட்ஸ் கிளாசிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். பட் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து ஒரு சர்க்கியூட்டில் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பேரியர் நான் வச்சு தடுத்திருக்கேன். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்போ நான் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கேன். அப்போது அது ஒரு ஸ்டேஜில் அந்த பேரியரை தாண்டி அடுத்த சைடு வந்து கண்டிப்பாக போகும் அப்படின்றது தான் இவங்க வந்துட்டு இதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அதோட வோல்டேஜ் அப்படின்றது 0ல் இருக்கும். ஸோ நம்ம எனர்ஜி கொடுத்து அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது எஸ்கேப் ஆகும்போது அதுக்கு வந்து பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒன்லி எலக்ட்ரான்ஸுக்கோ இல்லை ஃபோட்டான்ஸுக்கோ மட்டும் வந்து யூஸ் ஆகாது. நிறைய பார்ட்டிகல்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் சம் எனர்ஜி கொடுத்து நான் அதை வந்து ஒரு புஷ் பண்ணும்போது அதுவும் கண்டிப்பாக அந்த பேரியரை தாண்டி வெளியில் போகும் அப்படின்றது தான் இந்த எனர்ஜி குவான்டைசேஷன் மூலமாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரப்போகிற ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் சென்சார்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்புக்காகத்தான் இந்த 3 பேருக்கும் நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் அவார்ட் 2025 கொடுத்திருக்காங்க. IRSA 1.0 இந்தியன் ரேடியோ ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸ். எங்கே நம்மளுக்கு அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர். ஸோ இது நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும்
3 சர்வீசஸ் முப்படைகளும் சேர்ந்து இந்த IRSA 1.0வை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மிலிட்ரி கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் அடையணும். நம்மளோட டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் அடையணும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே சீக்ரெட்டாகவும் ரொம்பவே அந்த கம்யூனிகேஷன் எந்தவித தடையுமே இல்லாமலும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காங்க. ரீசண்டாக சதன் துருக்கியில் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பில்லர் கண்டுபிடிச்சிருக்காங்க கர்ஹான் டஃபே அப்படின்ற பிளேஸில். அது என்ன அப்படின்னா, ஒரு 135 சென்டிமீட்டர் டால் ஸ்டாண்டிங் ஸ்டோனில் ஹியூமனோட ஃபேஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நோன் ஹியூமன் ஃபேஸ் கார்வ்டான டி ஷேப்டு பில்லர் அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 12,000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரீ பாட்ரி நியூலித்திக் பீரியடை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பில்லர் கண்டுபிடிச்சது கர்ஹான் டஃபே அப்படின்ற பிளேஸில், இது சவுத் ஈஸ்டர்ன் துருக்கியில் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் நோன் ஹியூமன் ஃபேஸ் carved and T-shaped pillar. ஓகே, தேங்க்யூ அஸ்பிரன்ஸ் என்னோட கிளாஸ் வாட்ச் பண்ணதுக்கு. என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.